ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ரீச் மோட்டிவேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான். நம்ம லைஃப்க்கு எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். வை பீப்புள் ஆர் ஸ்டில் புவர். என்ன ரீசனால் அவங்களால லைஃப்பில் எந்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டும் பார்க்க முடியலை அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த விஷயம் ஒரு 99% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் 1% கிளப், அதாவது லைக் லைஃப்பில் உலகத்தில் இருக்க 99% ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அப்படின்னு நம்ம சொல்லலாம். தெரியாத ஒரு விஷயத்தன்னு சொல்கிறத விட செய்ய தவறின ஒரு விஷயத்தை தான் அந்த 1% ஆஃப் த பீப்புள் செய்கிறாங்க. ஸோ 99% ஆஃப் த பீப்புள் இன்னைக்கு அவங்க என்ன லைஃப் ரொட்டீனில் இருக்காங்களோ அதே ரொட்டீன்லேயே லைஃப் லாங்காக வாழ ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால அவங்களோட லைஃப்பில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ்க்கு போக முடியல. சரி, அப்படி என்ன லைஃப் ரொட்டீனில் அவங்க வாழ்கிறாங்க, அது எதனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்குது அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், நம்மளுடைய மாசமான ஒரு வருமானத்தை நம்பி மந்த்லி சேலரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ நான் என்னோட லைஃப்பை மாதம் மாதம் வர சம்பளத்தை நம்பி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிற எல்லாருமே இந்த 99% கேட்டகிரிக்குள்ளே கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவங்க பண்ணுற அந்த 99% அந்த பீப்புளோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். ஸோ அந்த 99% ஆஃப் த பீப்புள் அவங்களுடைய லைஃப்பை கன்சிஸ்டண்ட்டாக மந்த்லி சேலரி அப்படின்ற ஒரு பேசிஸை ரன் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே இந்த 1% பீப்புள் எங்கே டிஃபர் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1% பீப்புள் 99% பீப்புள் செய்கிற மாதிரி டெய்லி ரொட்டீனையோ, அவங்க செய்கிற அதே லோ ரிஸ்க் ஜாபையோ, இல்லை ஒரு லெஸர் ஸ்கில் செட் இருக்கிற ஜாபையோ கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கணும், எப்படி நான் 99% பீப்புளில் இருந்து நான் அந்த 1% கிளப்புக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்றத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, 99% பீப்புள் இதே மாதிரி தான் இருக்காங்க. 1% கிளப்பும் இருக்குது. இப்போ பர் டே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வேர்ல்டில் ஒரு 1000 மில்லியனர்ஸாவது க்ரியேட் ஆகுறாங்க அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கவுண்ட். நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1000 மில்லியனர்ஸ் க்ரியேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். ஆனால் 99% ஆஃப் த பீப்புள் ஆர் ரிட்டையரிங் புவர் அண்ட் தே ஆர் நாட் ஏபிள் டு ரிட்டையர். நிறையா பேர் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ்டு பர்சன்ஸ் இந்த குளோபலாக வேர்ல்டு ஃபுல்லுமே பார்க்கும்போது குளோபலாகவே ஏஜ்டு பர்சன் தே ஆர் நாட் ஏபிள் டு ரிட்டையர் அப்படின்னா என்னென்னா, அவங்களால ஃபினான்ஷியலாக ஒரு விஷயத்தை சாட்டிஸ்ஃபைங் பண்ண முடியல. அப்படின்னா என்ன, அவங்க வாழ்நாள் முழுவதும் அவங்க உழைச்சாதான் அவங்களுக்கு அந்த டேஸ் வில் கோ ஸ்மூத்தர் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் லைஃப். அதாவது நம்ம ஒரு வேலை செய்யணும், ஒரு மந்த்லி சம்பளம் வாங்கணும், அதை வச்சு நம்ம அந்த மந்த்தை ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே வாழ்கிறவங்க தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 99% ஆஃப் த பீப்புள் ஆர் சிம்பிளாக சொல்ல போனோம்னா டில் த எண்ட் ஆஃப் தேர் லைஃப் தே ஆர் நாட் ரிட்டையரிங் அட் ஆல். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ நாம் இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்லேருந்து அந்த லைஃபுக்கு நாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர் கெட்டிங் ரிச்சர் அண்ட் புவர் கெட்டிங் மோர் புவரர். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட், மிடில் கிளாஸ் இஸ் டிஸப்பியரிங் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு குளோபல் ஸ்டேட்மெண்ட் தான். மிடில் கிளாஸ் இஸ் டிஸப்பியரிங் அப்படின்னா என்ன, மிடில் கிளாஸில் இருக்கிறவன் ஒன்று நான் முன்ன போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் க்ரியேட் பண்ணி அவனோட லைஃப்பை டெடிக்கேட்டடாக மாற்றி, இந்த டைமை நான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன், இதுலேருந்து நான் என் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவேன், இது என்னோடய ஃப்யூச்சருக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இது என்னோடய லைஃப்பில் நான் சீக்கிரமாக என்னோடய சில்ட்ரன்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன், எஜுகேஷன் பிளானுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க செய்கிறாங்க. இதனால் அந்த மிடில் கிளாஸ் ஒரு சர்டைன் டைம் பீரியடில் நீங்கள் பார்க்கும்போது அவங்களும் ரிச்சர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் செய்கிறதே செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும், கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகும்போது புவரர்
ஆயிடுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா நாம் ரிச் ஆகணுமா இல்லை புவர் ஆகணுமா அப்படின்ற ஒரு ஃபேஸில் கிராஃப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஏஜ் ஆஃப் 30s to 40s இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 20 to 30 அப்படின்ற ஏஜில் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நாம் ரொம்பவே ரொம்பவே சூப்பரான ஒரு கிராஃப் அண்ட் ஸ்கேலை காட்ட முடியும். ஆனால் அது நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. பிகாஸ் 20 to 30ல் வந்து நம்மளுக்கு ஏர்னிங் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஸோ நம்ம அதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராக்ரஸில் இருப்போம். ஸோ இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். பட் அட் த ஏஜ் ஆஃப் 30 to 40ல் நீங்கள் உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக அப்ஸ்கேல் பண்ணியே ஆகணும். அப்படி நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணலை அப்படின்னா லைஃப்பில் உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகும். கமிட்மெண்ட்ஸ் அதிகமானதுக்கப்புறமா நம்மளோட லைஃப் வந்து லைக் ஒரு புவரர் ஃபேஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு டவுன் கிரேடிங் ஃபேஸ்க்கு போகும். ஸோ 30 to 40 அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் ஃபார் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஸோ ஃபினான்ஷியலாக நாம் வந்து நம்மளோட கோல்ஸை செட் பண்ணணும். நாம் என்ன பண்ண போகிறோம், நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸை எப்படி நம்ம மாற்ற போகிறோம், லைக் எப்படி நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம மாற்ற போகிறோம். லைக் முக்கியமாக ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் ஃபார் யுவர் செல்ஃப். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்காக யூ ஹாவ் டு பிளான். நான் வந்து என்னால் 5 years தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த 5 yearsக்கு அப்புறம் எனக்கு மந்த்லி இன்கம் பண்ணுற மாதிரி ஒரு சேனல் ஆஃப் ஒரு பாசிவ் இன்கம்மை நான் ஜென்ரேட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை பண்ணினா தான் என்னால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 5 yearsல ரிட்டைர்மெண்ட் ஆக முடியும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஃபினான்ஷியல் ரிட்டைர்மெண்ட் அப்படின்றது வந்து இந்த ஃபினான்ஷியல் ரிட்டைர்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபினான்ஷியலாக நான் ரிட்டையர் ஆனாலும் ஐ ஹாவ் அ சாய்ஸ் டு அகெயின் ஒர்க். அது வந்து என்னோட மென்டல் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்தது, என்னுடைய விஷை பொறுத்தது, அண்ட் என்னோட சோல் என்ன சொல்லுது அப்படின்றது. ஃபினான்ஷியல் ரிட்டைர்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் வாட் யூ ஆர் திங்கிங். ஃபினான்ஷியல் ரிட்டைர்மெண்ட்னா என்னென்னா, என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸை நான் மாதம் சம்பளமே இல்லாமல் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ பட் லாட்ஸ் ஆஃப் த பீப்புள் நவடேஸ் இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை வந்து திரும்பவுமே வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே தவிர, ஸோ லைக் எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது. தே ஆர் ட்ரைங் டு அகெயின் பிகமிங் ரிச்சர் கெட் ரிச்சர். இட்ஸ் த ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிச் ஆல்வேஸ் ட்ரை டு கெட் ரிச்சஸ்ட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போகணும் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி இருக்கிற லைஃபோட ஒரு முக்கியமான அவங்களோட ஒரு மோட்டோவாக இருக்குது. அதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்து வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஓகே, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சே ஆகணும். எவ்ரிபடி ஷுட் நோ வாட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன, ஹவு கேன் ஐ ரிட்டையர் ஃபினான்ஷியலி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸை நீங்கள் எப்போ வந்து, அதாவது உங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபெரன்ஸுமே இல்லாமல், உங்களுடைய எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு லைக் அமௌண்ட் வாட் இஸ் லைக் அ சேலரி உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கணும் மந்த்லி அப்படின்றது தான் ஃபினான்ஷியல் ரிட்டைர்மெண்ட். அதுக்கான பிளான்ஸ் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பில்டும் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் உங்களுடைய இந்த ஏஜ் அண்ட் டைம் பீரியட் இருக்குது. ஸோ இந்த ஏஜ் இட்ஸ் ஜஸ்ட் மென்ட் ஃபார் தட். அப்போது நாம் எதுவுமே பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில் கெட் into the next downgradable state. ஸோ நம்மளுடைய ஸ்டேட் கிராஃப் வந்து மேலே போகிறதும் அப்ஸ்கேல் ஆகிறதும் டவுன் ஸ்கேல் ஆகிறதும் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய கிராஃபை மேலே ஏற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும். சேஞ்ச். யூ ஹாவ் டு டூ சம் சேஞ்ச். ஸோ சேஞ்ச் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பண்ணுற அதே விஷயத்தை திரும்ப ரொட்டீன் லைஃப்பில் இருந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத போகிற இந்த ஒரு லைஃப்லேயே நம்ம வந்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கண்டிப்பாக யுவர் லைஃப் வில் நாட் கெட் த அப்ஸ்கேல். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சேஞ்ச் எடுக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்க் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் வந்து பயப்படாமல் தைரியமாக யூ ஹாவ் டு ஃபேஸ் அண்ட் ஃபோக்கஸ் அண்ட் யூ ஹாவ் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். அப்ஸ்கில் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் லைஃப்பில் எப்போவுமே வந்து சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த முக்கியமான விஷயத்த நம்ம நிறைய பேர் லைஃப்பில் செய்யாமல் விட்டுறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் பீப்புள் ஆர் ஸ்டில் புவர். அதாவது நான் ஏன் பணக்காரன் ஆகலை அப்படின்ற ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் லைஃப்பில் ஒரு பாத்தில் யூ ஹாவ் டு சூஸ் வெதர் யூ ஆர் கோயிங் டு பிகம் ரிச் ஆர் யூ ஆர் கோயிங் டு பிகம்
புவர். நிறைய பேரோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நடக்குது. அவங்க வந்து ஒரு மிடில் ஸ்டேஜில் நல்லாவே ஏர்னிங்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்கிரேட் பண்ணணும், அதை சேவ் பண்ணணும், அதை இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படின்ற தாட் ப்ராக்ரஸில் இல்லாமல் லைக் தே ஜஸ்ட் பிளாஸ்ட் அவே ஃபார் சம்திங்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயத்தில் தேவையில்லாத விஷயங்கள், ஓவர் வேல்யூடு திங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. ஸோ லைக் ஓவர் வேல்யூடு அப்படின்னா என்ன, ஒரு பர்த்டே செலிப்ரேஷன், பார்ட்டியிங், அதுக்கப்புறமா வந்து லைக் ஃபுட்டு, இந்த மாதிரி நிறையா லக்ஸரி ட்ராவல்ஸ், இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் தே ஃபீல் ஹாப்பி பட் தே கேனாட் ரிட்டையர் ஃபினான்ஷியலி. ஸோ அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம 2 விஷயத்த வந்து யோசிக்கணும். ஃப்யூச்சரிஸ்டிக்கலாக நீங்கள் வந்து உங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணுறது எப்படி, எவ்வளோ சீக்கிரமாக அதை அச்சீவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நான் வந்து எந்த ஒரு ப்ரெசண்ட்டுக்குமே நான் வந்து செலவு பண்ணாமலும் என்னால் வந்து இந்த ஃப்யூச்சரிஸ்டிக்கல் மூவை மட்டுமே இம்பேக்ட்ஃபுல்லாக சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஃப்யூச்சர்னு மட்டும் இன்வெஸ்ட் மட்டுமே பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு சின்னதாக ஒரு லைக் வெளியில் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயங்களை கூட அவங்க வந்து செலவு பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப அத்தியாவசிய தேவைகள், நீட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த தேவைகளை மட்டும் தான் பண்ணிப்பாங்க. அதுவும் தப்பு, இதுவும் தப்பு. லைக் 2 ஃபேஸ்க்கும் நடுவில் நம்ம இருக்கணும். ஸோ லைக் நீட் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லைக் நீங்கள் ஒரு லக்ஸரி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, லக்ஸரி இஸ் லைக் நீங்கள் கொஞ்சம் அதை கம்மியான ஒரு பட்ஜெட் ட்ராவலாக மாற்றிக்கலாம். அப்போது இது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ஒரு சேவிங்ஸ்க்கோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் ஆகும். ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்றது கிடையாது. நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பிகாஸ் லைஃப்பில் இன்றைக்கி கரண்ட்டாக நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கோமோ அந்த மாதிரி தான் நம்மளோட ஒரு நாளும் சந்தோஷமாக நம்ம பில்ட் பண்ண 1 வருஷம் கழிச்சு நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளோட 1 இயரே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளையும் நம்ம சந்தோஷமாக மாற்றிக்கிட்டே வரோம்னா, நம்ம அந்த நாட்களை நம்ம 1 வீக் கழிச்சு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த 1 வீக் ஃபுல்லுமே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இதே மாதிரி ஒரு 4 வீக்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு, இந்த மந்த் ஃபுல்லுமே நம்மளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. உங்களோட அக்கேஷன்ஸ், உங்களுடைய ஃபேமிலியோட லைக் முக்கியமான ஈவெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக செரிஷ் பண்ணணும். அதுக்கான ட்ராவல் பண்ணணும், அதுக்கான செலவுகளை பண்ணணும். பட் அட் த சேம் டைம் ப்ரிப்பேர் வைஸ்லி. இருக்கிறத செலவு பண்ணணும் அப்படின்றது ரைட்டு தான். ஆனால் நாட் பியாண்ட் யுவர் லிமிட். அண்ட் பியாண்ட் யுவர் லிமிட் போகும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறிடும். அண்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அண்டர் கண்ட்ரோலில் நம்ம இருக்கணும். அண்டர் கண்ட்ரோலை விட என்னை பொறுத்த வரைக்கும் லைக் லெஸர் தென் வாட் யூ கேன் ஸ்பெண்ட் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நாம் செலவு பண்ணுறது, நம்மக்கிட்ட ஒரு 100 ருபீஸ் செலவு பண்ண முடியும்னா, இஃப் யூ ஸ்பெண்ட் 70 ருபீஸ் அண்ட் கீப் யுவர் 30 ருபீஸ் ஃபார் யுவர் சேவிங்ஸ், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்கள் வந்து பெரிய லைஃப் லெசன்ஸாக மாறும். இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் நிறைய பேத்துக்கு தெரியாத ஒரு விஷயம் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நிறைய பேர் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. மந்த்லி லைக் இயர்லி வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா லேக்ஸ் பெர் ஆனம்லாம் நிறையா சம்பாதிப்பாங்க. ஆனால் அந்த லேக்ஸ் பெர் ஆனம் அவங்க வந்து ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்டோம், வாட் இஸ் யர் சேவிங்ஸ் நவ் அப்படின்னு கேட்டால் 0. ஸோ அந்த லேக்ஸ் பெர் ஆனமில் கண்டிப்பாக வந்து அவங்களால சேவிங்ஸ் பண்ணி இருக்க முடியும். பட் ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் இருக்காது. ஸோ வென் யூ ஆர் ஏர்னிங் லேக்ஸ் அண்ட் என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு 20 to 30 இயர்ஸ் ஹூ ஆர் அட் த ஏர்லி ஸ்டேஜஸ் அண்ட் பட்டிங் ஸ்டேஜஸில் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு மாறும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த ஒரு சின்ன சேவிங்ஸை வந்து அவங்க பண்ண ஆரம்பித்தாங்கனாலே அவங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபேஸ்க்கு போகும். அண்ட் இந்த வீடியோஸ் வென் யூ ஆர் அட் 30 to 40 அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஐம் ஆல்ரெடி டன் வித் 50 அப்படின்னாலும் கண்டிப்பாக யூ கேன் டீச் யுவர் கிட்ஸ் திஸ் திங்ஸ். உங்களோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஏர்னிங் பண்ணுற பேஸில் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ ஃபினான்ஷியலாக இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க அண்ட் நிறைய வந்து நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் வந்து உலகத்தில் இருக்குது. ஸோ we have to educate financially and
we know how to handle money. இப்போ அந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக you'll get a very good money flow அப்படின்றது வந்து நம்மளுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் அந்த மணி ஃப்ளோவை நம்ம அதிகப்படுத்தணும், அப்ஸ்கில் பண்ணணும். அப்ஸ்கில் பண்ணுறோன்னே இப்போ எனக்கு வந்து நான் 1 lakh சேலரி வாங்கிட்டு இருக்கேன், நான் வந்து 10 lakh சேலரிக்கு அப்ஸ்கில் ஆகிட்டேன், நான் 10 lakh சேலரி வாங்கினோன்னே அந்த 10 லட்சத்தையும் மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அது வந்து வேஸ்ட்டு தான். நீங்கள் அதுக்கு 1 lakh சேலரியே பிளாஸ்ட் பண்ணதோடய நிப்பாட்டிருக்கலாம். இது இந்த உலகத்தில் இருக்க நிறைய பேர் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யூ ஹாவ் டு சேவ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு ஏஜ் அண்ட் சேவ் பண்ணி ஆகணும் கட்டாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கட்டாயம் அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, லைக் என்னால் வேலையை பார்க்க முடியாதுன்றதுக்காக தான் நீங்கள் வந்து சேவ் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்றது கிடையாது. இது இருந்துச்சுன்னா யூ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். யூ கேன் ஒர்க் till your end of the day. That is up to a personal thing. நிறைய பேர் வந்து I have seen many people, they are just coming to the job for the senior citizens. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து they are not working for money. They are just making like எனக்கு இந்த ரொட்டீன் வந்து செட் ஆயிடுச்சு, I just wanted to serve more அப்படின்ற விஷயத்துல தான் அவங்க சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றத நீங்கள் அச்சீவ் பண்ணுறது வந்து இட் இஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் இட் வில் கிவ் யூ மோர் கான்ஃபிடென்ஸ். உங்களால் வேலையே பார்க்க முடியாதுன்றதுக்காக நான் உங்களை வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுங்கள், ஃபினான்ஷியலாக சீக்கிரமாக ரிட்டையர் ஆகுங்கன்றதை கண்டிப்பாக நான் சொல்லலை. அண்ட் இட் வில் ஹெல்ப் யூ டு ஓப்பன் த நெக்ஸ்ட் டோர்ஸ் ஃபார் யூ. நீங்கள் ஒரு மில்லியனர் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பில்லியனர் ஆக ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு பில்லியனர் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரில்லியனர் ஆக ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதனால் நம்மளால் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். உங்களோட லைஃப் வந்து இன்னும் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர் போயிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.